ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளின் ஒரு தலைப்பின் கீழாக உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். முடிவை நோக்கி வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்வு. இதற்கு உதவியாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51 56 உள்ள வசனங்களை நாம் சிந்திப்போம். இந்த பகுதியிலே 2 முக்கிய நபர்களை பற்றி நாம் படிக்க முடியும். ஒன்று நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, மற்றொரு கூட்டம் சீசர்களுடைய கூட்டம். இந்த இருவரும் பிரச்சனைகளை எப்படி கையாண்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்பதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை, பாடுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை, எப்படி அதை பார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக சீஷர்களை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு 26:51. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். இந்த செயலை செய்தவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனக்குரிய 3.5 வருட காலம் இயேசுவோடு கூட இருந்த சீஷன் தான் இந்த பேதுரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையிலே அநேக முறை சீஷர்களிடத்திலே தன்னுடைய இறுதி நாட்களை குறித்து, இறுதி வேலையை குறித்து, தான் எப்படி மரிக்கப் போகிறேன் என்பதை குறித்து, தான் எதற்காக வந்தேன் என்பதை குறித்து ஆண்டவர் பல முறை சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது கூட இவர்கள் இந்த கெத்செமனே தோட்டத்தில் இருப்பது ஜெபிப்பதற்காக அங்கே கூடியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னோடு கூட 1 மணி நேரமாவது ஜெபத்திலே விழித்திருங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே பேதுரு பிரச்சனை வந்த பொழுது தேவன் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் மறந்து போய், ஜெபிப்பதை மறந்து போய், அங்கே ஆயுதத்தை எடுத்து அந்த வேலைக்காரனை என்ன செய்தான் என்றால் காதார வெட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 56வது வசனத்திலே கடைசி பகுதியிலே, அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். இங்கே சீஷர்கள் இந்த பாடுகளை பார்த்த பொழுது, இந்த பிரச்சனைகளை பார்த்த பொழுது, ஐயோ நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ, நம்மையும் பிடித்து விடுவார்களோ என்று அறிந்து இயேசு கிறிஸ்துவையே விட்டு ஓடி போகக்கூடிய இந்த சீஷர்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு உலகத்தாரை காட்டிலும் அதிகமாக பிரச்சனைகள், பாடுகள், சாத்தானுடைய அந்த செயல்கள், சோதனைகள் யாருக்கு இருக்கும் என்றால் நமக்கு தான் அதிகம் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வருடங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டும், தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்திருந்தும், பிரச்சனைகள் வரும்போது நாம் இந்த சீஷர்களை போல, பேதுருவை போல ஆயுதங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதாவது ஆயுதம் என்று சொல்லும் பொழுது பல வகையிலே இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு அங்கே குறுக்கு வழிகளை கையாளுகிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக, சிலர் கிறிஸ்துவை விட்டே ஓடி போகக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். அநேகர் கிறிஸ்துவை விட்டே பிரச்சனைகள் வந்த பொழுது, பாடுகள் வந்த போது, வேலையிலே வேலை இழப்பு வரும் பொழுது, அல்லது நோய் நொடி வரும் பொழுது, இயேசுவாவது என்று சொல்லி அங்கே கிறிஸ்துவை விட்டே போகக்கூடிய அநேகரை நாம் கிறிஸ்துவ வட்டாரங்களே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் பிரச்சனைகளை வரும் பொழுது அதை நாம் எப்படி கையாளுகிறோம்? இங்கே அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனையை சீஷர்களுக்கு மட்டும் வரவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது. அவர் தெய்வமாக இருந்தார், ஆனாலும் அவர் பிரச்சனையை எப்படி கையாண்டார் என்று பாருங்கள். 53வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இயேசு கிறிஸ்து இப்ப கேட்டுக்கொண்டால் ஏறக்குறைய 75,000 தூதர்களுக்கு மேலானவர்களை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்கு, அவர் இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக போகாமல் இருப்பதற்கு அவர் அனுப்ப முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று பாருங்கள். 54வது வசனத்துல, அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அதே போல 56வது வசனத்துல, ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனம் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது. அப்ப இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சம்பவித்தது எதற்காகவென்றால், எதற்கு இவைகளுக்கு அவர் முக்கியத்துவம் தந்தார் என்றால், அதிலிருந்து அவர் ஓடவில்லை என்றால் அவரை குறித்ததான தீர்க்க தரிசனம் இருக்கிறது.
அவரை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்பது இருக்கிறது. ஆகவே தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தாசரை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். நம்மை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:18 குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசம் நல்மனசாட்சியம் உடையவனாயிரு. கவனித்தீர்களா? தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்லுகிறார், உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே. அப்ப தீமோத்தேயை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி தீமோத்தேயு நல்ல போராட்டம் பண்ணும்படி போராட வேண்டியவனாக இருக்கிறான். உனக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சபையிலே உனக்கு பிரச்சனைகள் வரும், உலகத்திலே உனக்கு பிரச்சனைகள் வரும். ஆனாலும் உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள். நீ ஓடி போய் விடாதே, அதற்கு வேறு தீர்வை காணும்படியாக செல்லாதே என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு முற்றிலும் ஒப்புக்கொடு என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மை குறித்து தேவன் ஒரு சித்தத்தை கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் முன்னுண்டான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆகவே அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், தேவன் நம்மை குறித்து கொண்ட சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால், இதன் வழியாக தான் போக வேண்டும் என்றால் அதன் வழியாக தான் போயாக வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்கள், எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய லக்கு இதுவாக இருந்தது. அவர் முடிவை நோக்கி இருந்தார். அவர் பாடுகளை பார்க்கவில்லை, மாறாக முடிவிலே என்ன நடக்கும் என்பதை பார்த்திருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கும் முடிவிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அதை நோக்கிய பிரயாணத்தை நாம் கொள்ளுவோம். இப்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தவறாக கையாளாமல் தேவன் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம். தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலமாக இந்த நாளில் நம்மை பலப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன்.